எல்லாருமே என்கிட்ட சொல்றது, இப்ப நீ சொல்றது சரிதான் சீமான், தனிச்சு நிக்கணும், இப்படி நிக்கணும்னா நான் கட்சியை காப்பாற்றணுங்கிற நம்ம கேள்வி அடுத்து என்ன வருது? கட்சியை காப்பாத்துறதே லட்சியம் ஆயிட்டா இப்ப எந்த லட்சியத்தை காப்பாற்ற நம்ம கட்சி ஆரம்பிச்சோங்கிற கேள்வி வந்து, அப்ப முரண்பாடு இருந்தாலும் நாங்க உடன்படுறோம்னா எந்தெந்த முரண்பாடு? காவிரியில தண்ணி தரவே முடியாதுன்னா, அது கச்சத்தீவை மீட்கவே முடியாதுன்னா, அப்ப எந்த இடத்துல நமக்கு உடன்பாடு? நீங்க சொல்லுங்க, எந்த இடத்துல? நீங்க என் தம்பி பாலச்சந்திரனை விடுங்க, இத்தனை எல்லா படுகொலையும் விடுங்க. ஒரு 13 வயசு சிறுவன், அவனை கூட்டிட்டு வந்து ராணுவ கஸ்டடியில் இருக்கான். அந்த செய்தி இங்க உளவுத்துறைக்கு, இந்த தமிழ்நாடு அரசுக்கு, இந்தியா ஆண்ட அரசுக்கு எல்லாருக்கும் தெரியும். பிரபாகரன் குடும்பத்தில் ஒருவர் கூட உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு சொன்னாலே அவரோட கட்டி பிடிக்கணுமா? அவரோட போய் அப்படி ஒரு ஓட்டு வாங்கி வெல்லணுமான்னு யோசிச்சுப்பாரு. காங்கிரஸ் எதுக்காக திமுக தூக்கி சுமக்குது? எந்த இடத்துல என் இனத்துக்கு நின்று? மொழி இல்லை வழக்காடுகள உரிமையில் அங்கே தமிழ் மொழி, இல்லை ஆட்சி மொழி, அதிகார மொழி, இல்லை காவிரி நதிநீர் உரிமை, முல்லை பெரியாற்று உரிமை, இல்லை கச்சத்தீவு மீட்பு, இல்லை மீத்தேன் எடுக்கிறது தடுக்கிறது, எந்த இடத்துல நீங்க எனக்கு நின்றுருக்கீங்க? எதுக்குமே இல்லை. முழுக்க என் இனத்தை படுகொலை செய்து கொன்றது உலகத்துக்கே தெரியும். அன்னைக்கு எங்க அண்ணன் உண்ணாவிரதம் இருந்தது, உங்களுக்கு தெரியும், மரணம் வரை உண்ணாவிரதம் இருந்தது. அன்னைக்கு எதிர்த்தது யாரு? இதே காங்கிரஸ் தான். அன்னைக்கு அதிகாரத்தில் இருந்தது இதே திமுக தான். அப்புறம்